சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் 8 மணிக்கு தொடங்குகிறது. வாக்குப்பதிவிற்காக வாக்களிப்பதற்காக அங்குள்ள வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் ஆர்வமுடன் காத்திருக்கிறார்கள். இந்நிலையில் களத்தில் இருந்து நேரடி தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர்கள் அங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது புதுவண்ணாரப்பேட்டையில் நமது செய்தியாளர் லாவண்யா இருக்கிறார். அதேபோல் காசிமேட்டில் நமது செய்தியாளர் கிருத்திகா இருக்கிறார். திருவொற்றியூரில் நமது செய்தியாளர், கொருக்குப்பேட்டையில் நமது செய்தியாளர் மதியழகன் இருக்கிறார். இவர்களோடு நாம் தொடர்ந்து பேசலாம். லாவண்யா, தற்பொழுது நீங்கள் புதுவண்ணாரப்பேட்டையில் இருக்கிறீர்கள். அங்கு தேர்தல் வாக்குப்பதிவிற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன என்பதை பற்றி விளக்குங்கள் லாவண்யா. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு சரியாக காலை 8 மணிக்கு தொடங்கியது. தற்பொழுது வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று அவர்கள் வாக்களித்து வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுவண்ணாரப்பேட்டை சென்னை மாநகராட்சி பள்ளியில் மொத்தமாக 15 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு ஆர்வத்துடன் வாக்காளர்கள் காலை 7 மணிக்கே அவர்கள் வந்திருந்தார்கள். 7 மணிக்கே வாக்குப்பதிவை தொடங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். எனினும் சரியாக 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் தீவிரமாக வாக்குகளை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். லாவண்யா, இணைப்பிலே இருங்கள். லாவண்யா, புதுவண்ணாரப்பேட்டையில் இன்னும் கூட வாக்குப்பதிவிற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி தொடர்ந்து பேசலாம். நமது செய்தியாளர் கிருத்திகா தற்பொழுது காசிமேட்டில் இருக்கிறார். கிருத்திகா, காசிமேட்டில் இந்த இடைத்தேர்தலுக்காக வாக்குப்பதிவிற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? குறிப்பாக அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கின்றன கிருத்திகா? பாதுகாப்பு ஏற்பாடுகள் பார்க்கும்போது இங்கே போலீஸாரோட சேர்ந்து துணை ராணுவ படையினரும் தொடர்ந்து இங்கே பாதுகாப்பில் ஈடுபட்டு வராங்க. நம்ம காசிமேட்டில், அதாவது 43வது வார்டில் இருக்கோம். குறிப்பாக இங்கே இருக்கிற அரசு மாணவர்களுடைய இல்லத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இங்கே தொடர்ந்து வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு. அதாவது காலை 8 மணிக்கு சரியாக இந்த வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கு. ஆனால் வாக்குப்பதிவுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இங்கே மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நீண்ட வரிசையில் காத்திருந்து ஓட்டு போடுறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. கிருத்திகா, இணைப்பிலே இருங்கள். கிருத்திகா, இன்னும் கூட பல விஷயங்கள் குறித்து பேசலாம். கொருக்குப்பேட்டையில் நமது செய்தியாளர் மதியழகன் இருக்கிறார். மதியழகனோடு பேசுவோம். மதியழகன், கொருக்குப்பேட்டையில் எந்த அளவிற்கு மக்கள் ஆர்வமுடன் வாக்களிக்க காத்திருக்கிறார்கள்? மதியழகன், அந்த தகவலை பதிவு செய்யுங்கள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்று நேரத்திற்கு முன் தொடங்கியது. சரியாக 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. நான் தற்பொழுது கொருக்குப்பேட்டை பகுதியில் உள்ள ஜே நகர் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் ஒரு வாக்குச்சாவடி அமைக்கப்படுகிறது. அதற்கு முன்பு தான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த வாக்குச்சாவடியை பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவு 8 மணிக்கு தொடங்கினாலும் வாக்காளர்கள் காலை 7 மணி அளவிலிருந்தே வாக்குப்பதிவு மையத்திற்கு வர தொடங்கிவிட்டனர். நீண்ட வரிசையில் காத்திருந்த வாக்காளர்கள் தற்பொழுது ஒருவரின் பின் ஒருவராக வாக்களிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பெருமளவிலான மக்கள், வேலைக்கு செல்பவராக இருப்பவர்களும் இல்லை மற்ற பணிகளில் இருப்பவர்களும் காலையில் விரைவாக வாக்களித்து விட்டு சென்று விடுவதற்காக தாங்கள் விரைவாக மையத்திற்கு வந்ததாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பெருமளவிலான வாக்காளர்கள் காலையிலேயே நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் தமிழக காவல்துறையினர் மற்றும் துணை பாதுகாப்பு படையினர் ஆகியோர் பாதுகாப்பு பணிகளுக்காக நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். வாகனங்கள் நெரிசல் ஏற்படுத்துவதை தவிர்க்கும் வகையிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது வாக்களிக்கும் மையத்திற்கு வருபவர்கள் தங்களது வாகனங்களை 200 மீட்டருக்கு முன்பாக நிறுத்திவிட வேண்டும் என்பது போன்ற பாதுகாப்பு விஷயங்கள் இங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. வசந்த், இணைப்பிலே இருங்கள். மதியழகன், இன்னும் பல விஷயங்கள் குறித்து பேசலாம். புதுவண்ணாரப்பேட்டையில் நமது செய்தியாளர் லாவண்யாவோடு தொடர்ந்து பேசலாம். லாவண்யா, ஒட்டுமொத்த ஆர்கே நகர் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கின்றன? காவலர்கள் எந்தெந்த பகுதிகளில் அதிகப்படியாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்? லாவண்யா. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் மொத்தமாக 230 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கின்றன. அதாவது 49 இடங்களில் 230 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பதற்றமான வாக்குச்சாவடி மையங்கள் என 22 மையங்களை தேர்தல் ஆணையம் கண்டெடுத்திருக்கிறது. இந்த 22 மையங்களுக்கு தீவிர பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே இந்த தொகுதி முழுவதும் தேர்தல் ஆணையத்தின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு வந்துவிடும். எனவே அவர்கள் பாதுகாப்பு பணியில் மிக தீவிரமாக இருந்தார்கள். குறிப்பாக 10 கம்பெனியை சேர்ந்த துணை ராணுவ படையினர், அதாவது ஒரு கம்பெனிக்கு 90 பேர் வீதம் 10 கம்பெனியை சேர்ந்த துணை ராணுவ படையினர் தீவிரமான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாகவே இங்கு ஆர்கே நகர் பகுதியில் முகாமிட்டிருந்த 5 கம்பெனி ராணுவ படையினர் தேர்தல் ஆணையத்தின் கண்காணிப்பு குழுவுடன் இணைந்து வாகன சோதனையில் ஈடுபடுவது, அதே போன்று ஆர்கே நகரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு வாக்கு சாவடிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பது போன்ற பணிகள் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த
இந்த நிலையில் 10 கம்பெனி துணை ராணுவ படையினர் வந்தவுடன் அவர்களுக்கான கொடி அணிவகுப்பு கடந்த வியாழக்கிழமை அன்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தீவிர பாதுகாப்பு கண்காணிப்பு கீழ் இந்த பகுதி முழுவதுமாக வந்திருந்தது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறையினை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கான பாதுகாப்பு குறித்தான ஆலோசனை கூட்டம் நேற்று ஆணையர் சென்னை மாநகராட்சி ஆணையர் ஜார்ஜ் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இங்கு பாதுகாப்பு பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் என்று கூறப்படும் 22 வாக்குச்சாவடிகளில் சுற்றிலும் 100 மீட்டர் அளவிற்கு பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்ட அங்கு தீவிர பாதுகாப்பு கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வசந்த், லாவண்யா, நுண்பார்வையாளர்கள் மற்றும் வேட்பாளர்களின் முகவர்கள் முன்பாக அந்த தேர்தல் நடப்பதற்காக இருக்கின்ற வாக்குப்பதிவு எந்திரங்கள் அவை சோதனை செய்யப்படும் என்று ஏற்கனவே செய்திகள் வெளியானது. உண்மையிலேயே அது சோதனை செய்யப்பட்டதாக ஏதேனும் தகவல்கள் வெளியானால் அதை பற்றி பதிவு செய்யுங்கள் லாவண்யா. அதாவது ஒவ்வொரு தேர்தல் தொடங்குவதற்கு முன்பும், அதாவது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதே போன்று சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், தேர்தல் தொடங்குவதற்கு முன்பு வாக்காளர்கள் பதிவு இயந்திரங்கள் வேட்பாளர்களின் முகவர்கள் மூலமாக சோதனை செய்யப்படும். அதாவது ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் இந்த சோதனைக்கு உட்படுத்தப்படும். அதாவது முதலாவதாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் 0 அந்த அளவில் வைக்கப்படும். அதன் பிறகு வேட்பாளர்களின் முகவர்கள் வாக்குகளை பதிவு செய்வார்கள். அதனை தொடர்ந்து முறையாக வாக்குப்பதிவு நடைபெற்றதா என்பது குறித்தான சோதனை மேற்கொள்ளப்படும். இதனைத் தொடர்ந்தே வேட்பாளர்கள் முகவர்கள் இந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு வாக்காளர்கள் வாக்குப்பதிவை தொடங்குவார்கள். அதாவது இன்று காலை 6 மணிக்கே இதற்கான வேலைகள் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருந்தது. ஒவ்வொரு தேர்தல் தொடங்குவதற்கு முன்பும் வேட்பாளர்களின் முகவர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களும் இதற்கான ஆய்வை மேற்கொள்வார்கள். இதனைத் தொடர்ந்தே வாக்காளர்களின் வாக்குப்பதிவு நடைபெறும். அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் முறையாக இருக்கிறதா அல்லது சரியாக இருக்கிறதா என்பது குறித்தான ஒரு 100% நம்பகத்தன்மை வேட்பாளர்களின் முகவர்களுக்கு வந்த பிறகே வாக்குப்பதிவு தொடங்கும். வசந்த், இணைப்பில் இருங்கள் லாவண்யா. இன்னும் கூட பல தகவல்களை உங்களிடமிருந்து கேட்டு பெற்றுக் கொள்கிறோம். அதே போல் கொருக்குப்பேட்டையில் நமது செய்தியாளர் மதியழகன் இருக்கிறார். அவரோடு தொடர்ந்து பேசலாம். மதியழகன், சரியாக எவ்வளவு கால இடைவேளைக்கு ஒருமுறை இங்கிருக்கின்ற வாக்குச்சாவடி முதன்மை அலுவலர்கள் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்புகிறார்கள்? மதியழகன், அதாவது அந்த வாக்குப்பதிவிற்கான அந்த நடைமுறைகள் என்னென்ன இருக்கின்றன என்பதை பற்றிய தகவலையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மதியழகன். வாக்குப்பதிவு சரியாக 8 மணிக்கு தான் தொடங்கி இருக்கிறது. வாக்குப்பதிவு தொடங்கி ஒரு 5 நிமிடங்கள் தான் ஆகியிருக்கிறது. அது தொடர்பான தகவல்கள் இதுவரை நமக்கு கிடைக்கவில்லை வசந்த். பொதுவாகவே வாக்குப்பதிவு தொடங்கி சிறிது நேரத்துக்கு பின்பு தான் அது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படும். அந்த வகையில் பார்க்கும்போது அதாவது எவ்வளவு வாக்கு சதவீதம் இதுவரை பதிவாகியிருக்கு என்பது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை தான் வெளியிடப்படும். அந்த தகவல் அந்த நிலையில் நாம் பார்க்கும்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பு தான் வாக்குப்பதிவு தொடங்கி இருப்பதால் அது தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெறும் என்றாலும் காலையிலிருந்தே வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். அதாவது 5 மணிக்கு முன்பாக வாக்குப்பதிவு மையத்திற்கு வரும் வாக்காளர்கள் இரவு 7 மணி ஆனாலும் சரி 8 மணி ஆனாலும் சரி வரிசையில் நின்று கொண்டிருக்கும் வாக்காளர்கள் அந்த நேரத்திற்கு மேலும் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள். அதாவது 5 மணிக்கு முன்பாகத்தான் அவர்கள் வர வேண்டும். 5 மணிக்கு முன்பாக வாக்காளர்கள் வந்துவிட்டாலும் அவர்கள் இரவு எவ்வளவு நேரமானாலும் அவர்கள் வாக்களிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இடையில் ஒருவேளை வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு எதுவும் ஏற்பட்டால் மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த பகுதியில் அதாவது வாக்கு அதிகாரிகளும் தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் இங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு பணியை பொறுத்த வரைக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் இந்த பகுதியில் சிறிது நேரத்திற்கு முன்பு தான் இணைப்பில் இருங்கள். இன்னும் கூட பல விஷயங்கள் குறித்து பேசலாம். இந்நிலையில் சென்னை செக்ரட்டரியேட்டில் நமது செய்தியாளர் சஞ்சீவி அங்கிருக்கின்ற தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் இருக்கின்றார். அவரோடு நாம் பேசலாம். அவரும் அங்கிருந்து எந்த அளவிற்கு கண்காணிப்பு பணிகள் அங்கிருந்து நடைபெறுகின்றன என்கின்ற தகவலையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அதேபோல் திருவொற்றியூரில் நமது செய்தியாளர் நிஷா களத்தில் இருந்து எந்த அளவிற்கு வாக்குப்பதிவிற்கான வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெறுகின்றன என்பதை பற்றிய தகவல்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். தற்பொழுது நாம் நிஷாவோடு பேசலாம். திருவொற்றியூரில் நிஷா இருக்கிறார். அதற்கு முன்பாக தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் நமது செய்தியாளர் சஞ்சீவி இருக்கிறார். அவரோடு தொடர்ந்து பேசலாம். சஞ்சீவி, வணக்கம். சஞ்சீவி, நீங்கள் தற்பொழுது தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் இருக்கிறீர்கள். அங்கிருந்து வெப் கேமரா மூலம் அனைத்து வாக்குச்சாவடிகளும் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டே வருகின்றன. தேர்தல் கண்காணிப்பு பணிகள் எந்த அளவிற்கு அங்கு தீவிரமாக நடைபெற்று வருகின்றன என்ற தகவலையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சஞ்சீவி.
வசந்த் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் இன்று காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி தற்போது அமைதியாக நடந்து வருகிறது. இந்நிலையில் தற்போது நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள எலெக்ஷன் கண்ட்ரோல் ரூம், அதாவது தேர்தல் கட்டுப்பாட்டு அறை. இந்த இடத்தில் அங்கு பொருத்தப்பட்டுள்ள 230 இதிலும் பூத்துகளிலும் வெப் கேமரா மூலமாக பார்வையிட்டு வருகின்றனர். அந்த இடத்தில் நேரடியான காட்சிகளை இந்த இடத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா உட்பட அனைத்து தேர்தல் அதிகாரிகளும் இந்த இடத்தில் பார்வையிட்டு வருகின்றனர். நேரடியாக அங்கு, அதாவது அனைத்து பூத்துகளிலும் 230 பூத்துகளிலும் பொருத்தப்பட்டுள்ள வெப் கேமரா மூலமாக நேரடியாக வெப் ஸ்ட்ரீமிங் மூலமாக இந்த இடத்தில் அனைத்து வாக்குச்சாவடிகளும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற அனைத்து விஷயங்களும் இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. அதன் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்தில், அதாவது தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் நேரடியாக இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். டிஎன் எலெக்ஷன் என்ற நேரடியாக இணையதளத்தில் சென்றால் இந்த 230 வெப் கேமராக்களும் அந்த பூத்துகளிலும் உள்ள அந்த விஷயங்களை நம்மால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் லோக்கல் கேபிள் டிவியிலும் இந்த காட்சிகள், அதாவது வெப் கேமராவில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் நேரடியாக லோக்கல் டிவிகளிலும் நம்மால் பார்க்க முடியும். அதே போல இந்த 230 பூத்துகளிலிருந்து 25 பூத்துகள் வல்னரபிள், அதாவது பதட்டமான வாக்குச்சாவடிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் அந்த 25 வாக்குச்சாவடிகள் மட்டுமில்லாமல் அனைத்து 230 வாக்குச்சாவடிகளிலும் ஒட்டுமொத்தமாக மைக்ரோ அப்சர்வர்ஸ், அதாவது நுண் பார்வையாளர்கள் அந்த இடத்தில் போடப்பட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியை பொறுத்தவரை 1707 காவல்துறையினர், அதாவது பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் மற்றும் ஸ்டேட் போலீஸ் அந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பதட்டமானவை என கண்டறியப்பட்டுள்ள 22 வாக்குச்சாவடிகளில் கூடுதலாக துணை ராணுவ படையினரும் போலீசாரும் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் இங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் அந்த 22 வாக்குச்சாவடிகளுக்காக கூடுதல் கண்காணிப்பு கவனம் எதனும் செலுத்தி அதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்களா? அந்த 22 வாக்குச்சாவடிகள் இந்த கண்காணிப்பு அலுவலகத்தில் கூடுதல் கவனம் பெறுகிறதா? சஞ்சீவி, வசந்த் 230 வாக்குச்சாவடிகளிலும் வெப் கேமரா மூலமாக பார்வையிடப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் 28 சிறப்பு ஃப்ளையிங் ஸ்குவாட், சிறப்பு குழுமம் கண்காணிப்பு குழுமம் நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் என்பது குறிப்பாக அந்த பதட்டமான வாக்குச்சாவடிகளில் சென்று நேரடியாக ஆய்வு நடத்துவார்கள். அது மட்டும் இல்லாமல் 6 அசிஸ்டன்ட் கேமரா, அதாவது தனியாக கேமரா மூலமாக வைக்கப்பட்டு அந்த இடத்தில் பார்வையிட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் 2 மணி நேரத்திற்கு, கிட்டத்தட்ட 9 மணிக்கு தொடங்கி 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை வாக்குச்சாவடியுடைய அப்டேட், அதாவது எத்தனை சதவீதம் வாக்கு பதிவாகியுள்ளது என்ற தகவலையும் தேர்தல் அதிகாரிகள் நமக்கு வருவார்கள். அங்கிருந்து வாக்குச்சாவடிகளிலிருந்து, அதாவது ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் அந்த இடத்திலிருந்து அந்த பெர்சன்டேஜை சரியாக கணக்கெடுத்து அங்கிருந்து அனுப்பி சரியாக தேர்தல் அதிகாரிகள், இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் இறுதியாக எந்த அளவிற்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளது என்று 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை நமக்கு தெரிவார்கள். அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர், அதே போல ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் கூட டிஎன் எலெக்ஷன் என்ற ட்விட்டர் பக்கத்தை ஃபாலோ செய்தால் போதும் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை அப்டேட்டுகள் அவர்கள் சார்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றி சஞ்சீவி. இணைப்பில் தொடர்ந்து பேசலாம்.